அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் அவசியம்தானா? ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை, ஒரு அறிவியல்னு சொல்றாங்க. நமக்குள்ள ஆன்மா இருக்கா, இல்லையாங்கிறது எனக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியல. நான் உணர்ந்தது இல்ல. அதனால ஆன்மா இல்ல அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பேசப் போறேன். நான் தப்பா கூட இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. நான் என்னுடைய அனுபவத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும், நம்மளை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை, ஒரு ஒரு அறிவியல். அது ஒரு முயற்சி. அது ஒரு பயணம் மாதிரி. இப்போ ஸ்கூல்ல 1வது படிக்க ஆரம்பிச்சு, 12த் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, டிகிரி வாங்குற மாதிரி எவ்வளவு ஒரு பயணம் இருக்குதுற மாரி, நம்மளை நாமே அறிந்து கொள்வதற்கான ஒரு பயணம் தான் இந்த ஆன்மீகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வேற நம்பிக்கை இருக்கலாம். அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளை நாமே அறிவது என்பது, அதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்குங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்குது. ஒரு நம்மளை நாமே அறிவது அப்படிங்கிற ஒரு பயணத்தோட ஒரு அளவுக்கு நீங்க முன்னேறி வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு இடைவெளி இருக்கும். ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டா திங்க் பண்றது அப்படிங்கிறது இப்போ ஒரு ஃபேஷனாவோ, அ இது காம்படிஷன் உலகத்தில வந்து ஃபாஸ்ட்டா திங்க் பண்ணணும், கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் ரொம்ப உருவாகி வந்துட்டுருக்குது. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், என் அனுபவத்தில, உங்க எண்ணங்கள்ல ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு 2 எண்ணங்களுக்கு இடையில ஒரு பெரிய கால இடைவெளி இருக்கும்போது, அந்த இடத்துல தான் நம்மளை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வர்றதா நான் உணர்றேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் என்பது நம்மை நாமே அறிந்து கொள்வது. நம்மளை நாமே அறிந்து கொள்வது என்பது, நம்முடைய எண்ணங்களுக்கு இடையில 2 எண்ணங்களுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ், ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு கால இடைவெளி இருக்கும்போது, நம்மளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த இடம் உருவாகுது அப்படிங்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் அடைஞ்ச சொந்த அனுபவம். எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய ஒரு ரகசியமோ, பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பெரிய சக்தியோ அப்படின்னு இல்லை. நம்ம மத குருமார்கள், ஆன்மீக பெரியவர்கள்லாம் ஆன்மீகம் அப்படிங்கிறத ரொம்ப உயர்வாக எங்கேயோ தூக்கி வச்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அது ஒரு எட்டா கனியாக இருக்குது. நம்மளால் எட்டி பிடிக்க முடியல. நம்ம சாதாரண ஆட்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஃபேண்டஸியாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு ஃபேண்டஸியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆன்மீகம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்கணும். எப்படி தண்ணி வந்து எல்லாரும் குடிக்க முடியுதோ, ஆன்மீகம் என்பது உண்மையிலே இந்த பிரபஞ்சம் ஆன்மீகத்தை உருவாக்கி வச்சிருந்தது என்று சொல்வது உண்மையானால், தண்ணி எப்படி எல்லா காமன் மேனுக்கும் ஒத்து வருதோ, அதே போல் ஆன்மீகம் என்பது எல்லா காமன் மேனும் அவனுடைய டெய்லி வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அதுதான் ஆன்மீகம். அது இல்லை, நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஆன்மீகம் இல்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் ஆன்மீகம்னா என்ன கண்டுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம எண்ணங்களில் ஒரு நிதானம், பொறுமை, ஒரு ஸ்பேஸ் வரும்போது, அது நம்ம பேச்சிலையும் பிரதிபலிக்குது, நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் பிரதிபலிக்குது. எண்ணம், சொல், செயல், இந்த 3லையுமே ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ், ஒரு நிதானம், பொறுமை வரும்போது, அந்த இடத்துல நம்ம மனசு சாதாரண ஒரு நிலையில் இருந்து கொஞ்சம் மேலே போகக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. அதை நான் வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்மீகம். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கூட இதைத்தான் சொல்கிறதா நான் நம்புகிறேன். எனக்கு தெரியல, தப்பாக இருக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். மனதிற்கு அப்பால் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தாண்டி போகும்போது, மனதிற்கு அப்பால் போகும்போது, இந்த ஆன்மீகம் ஒரு வேளை வரலான்னு சொல்கிறாரு. ஓஷோவும் அடிக்கடி மனதிற்கு அப்பால் செல்லக்கூடிய ஒரு நிலையை அடிக்கடி சொல்கிறாரு. எண்ணங்கள் தான் நம்ம மனசு. எண்ணங்களை தாண்டி போகும்போது ஒருவேளை அங்கே ஆன்மீகம் இருக்கலாம், எனக்கு தெரியல. எப்படி எண்ணங்களை தாண்டி போகிறது அப்படின்னாக்கா, 2 எண்ணங்களுக்கு இடையில நீங்கள் ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு ஸ்பேஸ் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோமோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ இதுதான் ஆன்மீகமாக இருக்க முடியும். இதுதான் ப்ராக்டிக்கலாகவும் இருக்க முடியும். வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. இந்த காலகட்டத்தில்
நம்ம மனசு அமைதியாக இல்லை, நிதானமாக இல்லை, பொறுமையாக இல்லை, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சும்மா இருந்தால் கூட எந்த வேலையும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கும்போது கூட ரீல்ஸ் பார்க்குறோம், வேகமாக ரீல்ஸ் பார்க்குறோம். நிதானம் இல்லை. எண்ணங்களில் நிதானம் வரும்போது நம்மை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வர்றதா நான் நம்புகிறேன். எனக்கு அது கொஞ்சம் நடக்குது. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆன்மீகம் அவசியமானு கேட்டிங்கன்னா, நம்மை நாமே அறிவது தான் ஆன்மீகம் என்றால் கண்டிப்பாக ஆன்மீகம் அவசியம். நன்றி.